பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். கண்ணை இமை காப்பது போல நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து சகல ஆசீர்வாதங்களினாலும் நிறைவினாலும் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நம்மை உயர்த்துவார் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் கேடயத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பிரியமானவர்களே, தாவீது அவனுடைய குடும்பத்திலே சிறியவன். அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனை குறித்து ஒரு பொருட்டாக எண்ணப்படாமல் இருந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்தார். அவனை கொலை செய்யும்படிக்கு கூட ஜனங்கள் பெருகினார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். எல்லா வழிகளிலும் தேவன் அவனுக்கு துணையாயிருந்தார். அவனிடத்திலே ஒரு திறமையோ தாளந்தோ இருக்கிறதின் அடிப்படையில் அல்ல, கர்த்தர் அவன் மேல் வைத்த அந்த தயவினாலே, அவருடைய கிருபையினாலே அவனை உயர்த்தினார். நம் வாழ்விலே நமக்கு குறைவுகள் உண்டாயிருக்கலாம். இன்னும் நினைத்த காரியம் கைகூடாதபடிக்கு இருக்கலாம். இன்னும் நாம் எதிர்பார்த்த அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு நாங்கள் இன்னும் போய் சேரவில்லை என்று சொல்லி, அந்த இலக்கை அடையவில்லை என்று சொல்லி கூட நாங்கள் கவலைப்படலாம். ஆனால் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை ஒரு நாளும் மாறாதது. அவர் நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்திருக்கிற சகல காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவார். அவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமான உயர்வு நமக்கு உண்டு. அங்கு நாங்கள் பார்க்கிறோம், யோபின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவர். தேவன், இந்த உலகத்திலே நாங்கள் குறுகி போயிருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர் கண்கள் நம்மேல் வைத்திருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே நமக்குரிய உயர்வை தேவன் கொடுப்பார். காலங்கள் தாமதித்தாலும் கர்த்தர் நன்மைகளை செய்கிற தேவன். அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஏற்ற காலத்துக்குரிய நன்மைகள் நமக்கு உண்டாகும். ஆண்டவர் உயர்த்துகிற தேவன், பெருகும்படிக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். பலுகி பெருகுவீர்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே, தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபைகள் உண்டாயிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே, குறைவுகள் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நிச்சயமாய் நீர் உயர்த்துவீர். எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலே நாங்கள் கொண்டு போய் நிறுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விசுவாசத்தோடு உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதற்கேற்ற ஆண்டவர் நன்மைகளை நாங்கள் காணும்படிக்கு உதவி செய்வீராக. சீக்கிரத்திலே நன்மைகள் உண்டாகும்படிக்கு, உயர்வுகள் உண்டாகும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.